Hey guys, so welcome back to my channel, welcome back to another video. So இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரால கூட பெனின்சுலா என்ன பேரு பென்சிலுனா அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நரசிம்ம டெம்பிளுக்கு நம்ம போகிறோம். ஸோ ரொம்ப ஃபேமஸான டெம்பிள் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் இருக்கோம். 2 மணிக்கு வந்து பினாங்கினி எக்ஸ்பிரஸ் மூலிமா வந்து நம்ம போகிறோம். அண்ட் இதோட டிக்கெட் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 90 ரூபா வருதுங்க. நம்ம லோக்கல் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா ஒரு 40 ரூபா அந்த மாதிரி தான் முடிச்சிடலாம். ஸோ இது எக்ஸ்பிரஸ்னால வந்து 90 ரூபா வந்து ஒரு ஆள் டிக்கெட்டு. அங்கேருந்து இப்போ நம்ம வந்து கூடூர் அப்படின்ற இடத்துல நெல்லூருக்கு முன்னாடி கூடூர்னு ஒரு இடத்துக்கு வந்து இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நம்ம இன்றைக்கி போகக்கூடிய ட்ரெயினுங்க. ஸோ இப்போ தான் 5ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. அண்ட் இதே மாதிரி டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்ரிசர்வ் கோச்சு. அண்ட் இது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இங்கே வந்து லைனில் நின்றுலாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. சிம்பிளாக யூடிஎஸ் ஆப் மூலிமா வந்து நீங்கள் அன்ரிசர்வ் டிக்கெட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா லைன்லாம் நின்றுட்டு வாங்குறதுக்கு நம்ம இப்படி வாங்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ 5ஆம் நம்பர் பிளாட்ஃபார்ம் வந்தாச்சு. ஸோ அப்படியே போக வேண்டியதாங்க. அப்படியே நம்ம அப்படியே ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு நான் பாயாசம் இருக்கா? ஐயா பாயாசம், சிக்கனு, மரரு, எறா எல்லாமே இருக்குது. லெமன் ரைஸு, கேர்டு, தயிர் சாதமா? ஆமாம், அப்படி போமா. வேறு என்ன இருக்கு? ஐஸ்கிரீமா பண்ணுறீங்களா? வெனிலா ஐஸா? ஓ, விநாயகர் சதுர்த்தினால சுண்டல் கிண்டல். ஸோ ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. 5 நிமிஷம் அந்த மாதிரி தான் டிலே போகுது. அப்படியே சாப்பிட்டுட்டு ஓகேங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கூடூர் வந்து வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து பினாங்கினி வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம அப்படியே வெளில போய்ட்டு இங்கேருந்து ஏதோ ஒரு 30 கிலோமீட்டர் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி அடுத்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க அப்படியே பார்க்கலாம். ஸோ அப்படியே இங்கே செகண்ட் பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. அப்படியே மேலே ஏறி இப்படி வந்தாச்சு. கோங்கரா சட்னி, கோங்கரா சட்னி லோக்கல் கையே உங்களுக்கு தெரியல தானே இது. ஸோ நம்ம இப்போ இங்கேருந்து வந்து ராப்பூர் அப்படின்ற இடத்துக்கு போகணுமா. ஸோ அதுதான் அந்த பஸ்ஸு. ஸோ பஸ்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் ரைட்டில் இங்கிலீஷில் போடுறாங்க. ஸோ ஆனால் இவ்வளோ கூட்டமாகுது. ஓகே மக்களே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பஸ்ஸை ஏறியாச்சு. நம்மளால் பஸ்ஸும் அப்படியே வெளில கிளம்பிடுச்சு. பஸ்ஸு ஃபுல்லாகவே பயங்கர கூட்டமாக இருக்குது. ஸோ நடந்து வந்து ஏற்க ஆரம்பிச்சு. ஆந்திரா பஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. அதுங்க பஸ்ஸோட இன்டீரியர் அதனால் ஃபோட்டோ எடுத்துக்கிறாப்புல. வெயில் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேர்க்குது பயங்கரமாக. ஸோ ஒன்றும் இல்லை, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் அப்படியே ஒரே நேரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா ஒரு கிளாக் தெரியும். அந்த கிளாக் வந்து அப்படியே ரைட் எடுத்தீங்கன்னா இல்லை பஸ் ஸ்டாப்பு. அது ஆட்டோலாம் பிடிச்சி வர வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே நடந்தே நீங்கள் வந்து நம்ம இங்கே தான் வந்து இந்த டீலாம் சாப்பிட்டுட்டு தான் அப்படியே நடந்தோம். அதை தாண்டி தான் பஸ் வருது. ஸோ திறமை இருந்ததுன்னா நீங்கள் இங்கேயே கைப்படோட ஏறிடலாம். இந்த பாருங்கள் அண்ணன் ஏறாரு பாருங்கள். அந்த மாதிரி இவ்வளோ பெரிய பைய வச்சு ஏறாதான் நம்மளாம் பையெல்லாம் வந்துடும். நம்ம அந்த அகமாக ஏறலாம். ஸோ வாங்க டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்துட்டு
எவ்வளோ மணி நேரம் தெரில வர இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர் இருந்து 35 கிலோமீட்டர். ஸோ ஓகேங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராப்பூர் வந்தாச்சு. ஸோ ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் ஏறி போகிறதுலாம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இங்கேருந்து அடுத்தது வந்து என்ன பேர் இது பென்சுலாவா அந்த ஊர் பேர் தாங்க ஞாபகம் இல்லை. இங்கேருந்து என்ன ஊர் இது பென்சிலகோனாங்க. ஸோ இங்கே அடுத்தது நம்ம வந்து பென்சிலகோனா. ஸோ ராப்பூர் வந்து பென்சிலகோனா போகணும். நம்ம அடுத்த 8 மணி பஸ்ஸாமா? அது ஒரு 1 hour ஆச்சு. ஸோ அது டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 45 ரூபா கிட்ட ஆச்சு. ஸோ அதனால் வண்டி உள்ள சீட்டை போட்டு ஸோ அப்படியே டீ சாப்பிட்லாம். ஸோ அப்படின்னு 10 டிக்கெட் இருந்துச்சு. ஸோ டீ சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஓகே. ஸோ பஸ் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. அப்படியே போகலாம். இங்கேருந்து எவ்வளோ தூரம்? எவ்வளோ நேரம் ஆகும்? 1.5 மணி நேரமா? ஓகே. ஸோ இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் 1.5 மணி நேரம் ஆகுமா? ஸோ ஓகேங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பென்சிலகோனா வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ எப்படி வந்து நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து பார்த்திங்கன்னா கூடூர். ஸோ கூடூர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ராய்ப்பூர். ஸோ ராய்ப்பூர் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பென்சிலகோனா. ஸோ நம்ம வந்த பஸ்ஸு தான். ஸோ அப்படியே திருப்பி ரிட்டர்ன் போகுது. ஆந்திரா பேர்னால வந்து கொஞ்சம் வாங்கிட்டு இதை நம்ம மூஞ்சின்னு தெரிலன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து அங்கேருந்து வந்து நம்ம ஆட்டோக்கு வந்து ஒரு 150 ரூபா செலவு பண்ணோம். அப்புறம் அங்கேருந்து ட்ரெயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா குண்டூருக்கு வந்து 80 ரூபா. ஸோ நீங்கள் ட்ரெயின் கணக்கு மட்டும் வச்சுக்கோங்க, ஆட்டோ கணக்கு வேணாம். 80 ரூபா, அங்கேருந்து 45 ரூபா. ஸோ இங்கே ஒரு 45 ரூபா. ஸோ 100 ஒரு 200 ரூபா வச்சுக்கோங்களேன். அண்ட் இங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது, ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஹோட்டல் போல் இருக்குது. என்னென்னா ஒரு சிக்கன் ஒரு ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் கிடையாது, ஃப்ரைட் ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா, சப்பாத்திலாம் 120 ரூபா அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதனால் உள்ளே போய் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து ஒரு இடத்துல ஷாப்பிங்லாம் அப்படியே இருக்கிற மாதிரி நிறைய கடை இருக்குது. பட் இந்த ரோடு ரொம்ப டயர்டாகிடுச்சுங்க. அப்படியே ஒரு மாதிரி கிறுகிறுன்னு ஆகிப்போச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு காலைல நம்ம சாமி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க நம்ம அப்படியே கன்டினியூ பண்ணலாம் போயிட்டு. ஓகேங்க. ஸோ நம்ம இட்லி அப்புறம் வந்து கோபி ரைஸு. ஸோ இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம முடிச்சுட்டு ஸோ அப்படியே எங்கே கோயில் ஓரமாக அப்படி நேராக போனால் கோயில் வந்துடும். அப்படியே எங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே எங்கே படுக்கிற மாதிரி இடம் பார்த்துட்டு இது பண்ணலாம். இதுதான் நம்ம வந்த நரசிம்மன் சாமியோட கோயில். ஸோ நைட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு நம்ம ஃபோனில் அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரியாது. ஸோ நம்ம காலில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அப்படியே நம்ம வந்து கோயில் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி படுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் கட்டி விட்ருக்காங்க. எதிர்த்தாப்பில் வந்து ஷீட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து கொஞ்சம் இடம் இருந்துச்சு. ஸோ அப்படியே படுத்துட்டு ஸோ காலையில் சாமி பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ 8 மணிக்கு வந்து கோயில் க்ளோஸ் இருக்குது. ஸோ அதனால் இல்லை படுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ மோஸ்ட்லி இவங்க பிளானே அப்படி தான். ஸோ நைட் ஸ்டே பண்ணிட்டு காலைல பார்க்குற மாதிரி தான். ஸோ இங்கே வந்து கோயில் இருக்கா. ஸோ காலைல வந்து பார்த்திங்கன்னா கோயில் நல்லா வெளிச்சமாக பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிறதுக்கு வந்து டோக்கன் சிஸ்டம் போல இருக்குது. அது ஒரு சில பேர் வந்து மொட்டை அடிக்க மாட்டாங்க போல இருக்குது. மொட்டை அடிக்காமல் வந்துட்டு அவங்க ஏதோ முடியை கட் பண்ணி இது பண்ணுவாங்களாம். நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா. ஸோ முடி வந்து காணிக்கை செலுத்துகிற இடம்னு சொல்லிட்டு அந்த டோக்கன் வாங்குற மாதிரி இருக்கான்னு சொல்லுவாங்க. அது இல்லையா. ஸோ அதை வந்து இங்கே இந்த முடி வெட்டுற ஹால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இங்கேயே வந்து பக்கத்துலேயே வந்து டோக்கன் இருக்குது. ஒரு ஆளுக்கு 40 ரூபா போல் இருக்குது. ஸோ என்னென்னா வந்து
மொட்டை அடிக்காமல் வெறும் வந்து கொஞ்சம் முடி அங்கங்கே வெட்டிட்டு அந்த மாதிரி கணக்கி கொடுத்துருவாங்களாம். ஸோ அதான் நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் வந்து பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. ஸோ அப்படியே பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து 40 ரூபா இருக்குது போட்டிருக்காங்க. ஸ்ரீ பென்சிலா லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள், பென்சிலகோனா, ராப்பூர், எஸ்பிஎஸ்ஆர் நெல்லூர், கல்யாண கட்டா கவுண்டர். கல்யாண கட்டானா முடி வெட்டுற இடம் நினைக்கிறேன். அதான் கல்யாண கட்டான்னு நினைக்கிறேன். மொட்டை அடிக்கிறது. மொட்டை அடிக்கிறது. அதில் முடிச்சிட்டாரு. ஐயோ, நான் எடுக்கிறதுக்கு செருப்பு கட்டி போட்டுறதும் எடுத்துருக்கீங்களே. சரி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் செருப்பு போட்டிருந்தேன். செருப்பை கழட்டிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே எங்கால டச்சன்னு வெட்டி விட்டுருக்காங்க. என்னென்னா ஒன்றும் இல்லை, மொட்டை அடிக்காமல் ஒரு 4 சைட்லேருந்து ஒரு கொஞ்சம் முடி மாதிரி கட் பண்ணி விட்டுறாங்க. ஸோ இது வந்து மொட்டை அடிக்க முடியாமல் இருக்கவங்க வந்து அவங்க வேண்டுதலுக்காக வந்து இது மாதிரி பண்ணுறாங்களாம். பாருங்கள், மொட்டை அடிக்கிட்டோ வாங்கினாரா முடி விழுகுதா. ஸோ கொஞ்சமாக ஒரு சில இடத்துல வெட்டி விட்டுறாங்க. சரி, அதே மாதிரி நீங்கள் குளத்துல குளிச்சுட்டு இங்கே வந்து குளிக்கிறதுக்கும் ஒரு இடம் இருக்குது. அது அப்படியே ஏற்றாப்புல வந்து அந்த கொடி அப்படியே குடிச்சிட்டு குளிச்சுட்டு இது பண்ணுறாங்க. அப்படியே நம்ம நேராக போனால் வந்து கோயிலுக்குள்ளே போயிடலாம். இந்த மலையை அப்படியே ஒட்டினாப்புல வந்து பார்த்திங்கன்னா கோயில். ஆனால் செம்மையாக இருக்குங்க, காற்று தான் வேறு லெவலு. நைட்டு ஃபுல்லாகவே தூக்கமே இல்லை, காற்று அவ்வளோ காற்று அடிக்கும். ஏதோ ஒரு சத்தம் கெட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பாருங்க, அப்படியே இங்கே உள்ளே போனால் அப்படியே மலை. ஆனால் இங்கே தான் ஏதோ ஃபால்ஸும் இருக்குது. ஸோ அப்படியே பார்க்கணும் நம்ம அது எப்படி போகலான்னு சொல்லிட்டு. இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் ஒன்று இருக்குது. இதுக்கு அப்படியே வந்து நரசிம்ம சுவாமி. ஸோ சாமி கும்பிட்டு வந்தாச்சு. அண்ட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த வரைக்கும் தான் கேமரா. அதுக்கப்புறம் உள்ளே போனால் கேமரா யூஸ் பண்ணுறது. அண்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் ஒன்று போட்டிருக்காங்க. பட் ஒரு சில பேர் வந்து ஃபேண்ட்லாம் போட்டு போகிறாங்க. ஸோ உள்ளே வந்து ஃபோட்டோஸ்லாம் அந்த மாதிரி அவ்வளோ கிடையாது. உள்ள ஒரு பாப்பா வந்து தேங்காய் பழம் வந்து ஸோ இங்கே தான் வந்து குடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குன்னு தனியாக ஒரு காணிக்கு தான் உடச்சி வீடு தரிசனம் போட்டு இல்லைன்றது. ஸோ இது பக்கத்துலேயே நம்ம வந்து இன்னொரு கோயில். ஆனால் அதுக்கப்புறம் இந்த பக்கம் போய் உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு கோயில். சரி, அதே மாதிரி கோயில் பாருங்கள், சும்மா அழகாக இருக்குங்க. ஸோ மவுண்டெயினுக்கு அப்படியே பக்கத்தில் வந்து அந்த கிளைமேட்டில் வந்து வேறு லெவலில் இருக்குது. அண்ட் நேற்று நைட் நம்ம வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணிடுது. ஸோ இங்கேயும் நீங்கள் தங்கிக்கலாம். மழை பெஞ்சதுன்னா அதே மாதிரி இங்கே ஓப்பன் தங்க இங்கெல்லாம் இருக்குது. அண்ட் பின்னாடி இல்லாமல் ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு சில ரெஸ்ட் ரூம் ஓகே. அண்ட் ஒரு சில ரெஸ்ட் ரூம் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகே இருந்துச்சு. அண்ட் குளிக்கிறதுக்கு எல்லாமே இடம் இருக்குது. ஸோ லேடி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து ஓகே தாங்க. ஸோ எல்லாமே ஃபெசிலிட்டிலாம் வந்து இருக்குது. ஆனால் இன்டர்நெட்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நெட்வொர்க்குமே கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. ஜியோவும் சரி, ஏர்டெல்லும் சரி. வெறும் கால்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது. பிஎஸ்என்எல் எப்படி இருக்குன்னு தெரில. இட்ஸ் ஓகே. ஸோ கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியோட ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் காரில் இந்த மாதிரி பார்க்கிங் தான் இருக்குது. ஸோ ஓகே, எல்லா வசதியுமே இங்கே இருக்குது. அதே மாதிரி பஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டைமிங்க்கு வந்து ஒரு 8 o'clock வரைக்கும் கடைசி பஸ் இருக்குள்ள இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் அந்த வந்தீங்கன்னாவே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ராப்பூருக்கு அப்புறமா அந்த இடத்துல ராப்பூர்லேயே வந்து இந்த எந்தெந்த டைமில் போகணுன்னு போர்டு போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஓகே கைஸ், ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோஸ். உங்கள் வேல்யூபிள் டைம் கொடுத்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி உங்கள் வேலையில் பார்க்குறேன். ஸோ பை ஃப்ரம் மருந்தார் சாலர். கடை பை, see you. ஸோ அதே மாதிரி கூடூருக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 4:40 காலேருந்து வந்து இருக்குங்க. அதே மாதிரி பென்சிலகோனா நம்ம அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 5:15 கடை ஸ்டார்ட் ஆகிட்டு 8:15 வரைக்கும் வந்து வண்டி இருக்குது. இது பென்சிலகோனா, இது வந்து கூடூர் போகிறது.